காஞ்சிஎஸ்எல் கிருஷ்ணகிரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோ டைம் அண்ட் ஒர்க் போட்டிருந்தோம், முழு வீடியோ கேட்டு நீங்கள் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சில பேர் சொல்லியிருந்தாங்க, எங்களை அடுத்த ஏதாவது கூட்டு வட்டி அல்லது பர்சன்டேஜ் போட சொன்னாங்க, தனி வட்டி சில பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான தலைப்பு, கூட்டு வட்டி போடுவோம். ஏன்னா இதுவும் பரீட்சையில் கேட்குறாங்க. போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டியில் நிறைய சம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இதை பற்றி பார்க்கலாமா? இப்போ கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து ஏசிக்குள் பொதுவான ஃபார்முலா P × 1 + R/100 பவர் என்ன பயன்படுத்துவோம். ஏன்னு எதை குறிக்கும்னா மொத்த தொகை குறிக்கும், அமௌண்ட்டு. Pனா அசலை குறிக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். Rனா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னன்னா ஆண்டு. இப்போ ஆண்டு முழுசாக இருந்தால் இதில் கொடுத்து போடலாம். இங்கே போய் 1.25 ஆண்டை போடணும்னு வச்சிங்களேன், அது எப்படி பெருக்கி போட முடியும்? கஷ்டமாக இருக்கும். பெருக்க கஷ்டம்தான். அதனால் நம்ம ஷார்ட்டாக போட்டுக்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்க. Pனா அசலை குறிக்கும், Rனா அந்த பர்சன்டேஜை குறிக்கும், என்ன ஆண்டு. இப்போ 2 ஆண்டுனா 2 வாட்டி பெருக்கி போடலாம், 3 ஆண்டுனா 3 வாட்டி பெருக்கி போடலாம். ஆனால் 1.25 பெருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, அப்படி ஞாபகம் வச்சிங்க. P வந்து 10,000, அசல் 10,000 ரூபாய். அந்த R வந்து 10%, எண்ணு வந்து 1.25 ஆண்டு. 10 8 பாருங்க, 8%. P 10,000, R 8%, எண் 1.25 ஆண்டு. நல்லா கவனிங்க. கூட்டுவட்டி என்பது வட்டிக்கு வட்டி. இப்போ தனி வட்டினா ஒரு 10,000 பேங்கில் போட்டுருந்தோம், இல்லை யார்ட்டையும் கொடுத்தோம்னா மொதல் மாதம் 500 வட்டினா அடுத்த மாதம் 500 வட்டி கிடைக்கும். ஆனால் கூட்டு வட்டினா சில பிரைவேட் பேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் அடை வைப்போம். 10,000க்கு மாதம் வந்து 1000 வட்டினா 6 மாதம் 6,000 ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. 6 மாதம் ஒரு வட்டி கட்டணும்னு எழுதியிருப்பாங்க. நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். 7ஆம் மாதம் போனோம்னா 6 மாதம் வட்டி 6,000த்தையும் அதில் சேர்த்து வட்டிக்கு வட்டி போடுவாங்க. ஓகேவா? அப்போ கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி. மொதல் ஆண்டு என்ன பண்ண போகிறோம்? வட்டி கண்டுபிடிக்கலாமா? இந்த 10,000க்கு 8% பார்க்க போகிறோம். 10,000 × 8/100, 0 அடித்தோம்னா ஒரு 800 வட்டி கிடைக்கும் ஃபஸ்ட்டுக்கு. அடுத்த ஆண்டு அடுத்த மாதமாக போனோம்னா அது கூட்டு வட்டியாக மாறிடுது. இப்போ 3/4 ஆண்டாக இருந்தது 3/4 ஆண்டு, அதுக்கு வட்டி பார்க்க போகிறோம். கூட்டு வட்டினா ஃபஸ்ட்டு நம்ம வாங்குகிற அசலையும் அதுக்கான வட்டி, இது பேர் வட்டின்னு பேருங்க. 800 ரூபா வட்டியும் சேர்த்தா 10,800. அந்த 10,800 ரூபாய்க்கு 8% பார்க்கக்கூடாது. இந்த பர்சன்டேஜ் என்னென்னா ஓராண்டுக்கு தான் 8%. அப்போ 3/4 ஆண்டுனா 3/4 × 8 அடித்தா 2 வாட்டி 6% பார்க்கணும். 6%. 10,800 6/100, 0 அடிச்சிடலாமா? பெருக்கி பாருங்கள். 8 48, 4 ஒரு 6, ஒரு 640 வருதா? சரியா? பெருக்கி பார்ப்போமா? 108 × 6, 8 48, 4 ஒரு 6, முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த கொடுத்த பர்சன்டேஜ் வந்து ஓராண்டுக்கு பார்க்கணும். அரை எண்ணா அதில் பாதி, 3/4 அதில் பாதி. அப்போ 8ல் 14, அதில் 12, 6%. தேர்ஃபோர் மொத்த கூட்டு வட்டி, அதான் வட்டி, மொதல் வருஷம் ஒரு 800 ரூபா. அப்புறம் 3/4னா ஓராண்டுக்கு 12 மாதம், அரை எண்ணா 6 மாதமா, 3/4 எவ்வளோங்க? 9 மாதம். ஒரு 648 சேர்த்தோம்னா 8 4 14, 1,448 ரூபா வட்டி கட்டியிருப்பாங்க. சரியானு பார்த்துங்க. அப்படியே கூட்டு வட்டி என்பது வட்டிக்கு வட்டி கட்டுறது. தனி வட்டினா வட்டி ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்த மாடல் ஓர் அசல். எல்லாம் கொஸ்டின் கடை எனக்கு தாங்க. ரூபாய் 8,000க்கு 12%
ஆண்டு வட்டி வீதத்தில் ஒன்றாண்டுக்கு கூட்டு வட்டி காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்படுகிறது அல்லது கணக்கிடப்படுதுன்னு கொடுத்துருப்பாங்க. கணக்கிடப்படுகிறது. ஓகேவா? இது ஒரு மாடல். அரையாண்டுனா பாதி, காலாண்டா அதுலேயும் பாதி. ஓராண்டுக்கு 12 மாதம், அரையாண்டுனா 6 மாதம் வட்டி, காலாண்டா 3 மாதம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓராண்டு என்பது 12 மாதம் தெரியும் உங்களுக்கு. அரையாண்டுனா உங்களுக்கு 6 மாதங்கள், காலாண்டுனா 3 மாதங்கள். நம்ம ஃபார்முலா வச்சு போட்டோம்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது, சும்மா தெரிஞ்சுக்கலாமா? அரையாண்டுக்கு ஃபார்முலா 1/1 + அரை R/100 2n. ஓராண்டுக்கு 2, அரையாண்டுனால 2n போட்டிருக்கோம். இந்த 2 அடிப்பட்டால் பழைய ஃபார்முலா வந்துடும். சில எக்ஸாம்பிள் ஃபார்முலா கேட்பாங்க, அதனால் ஃபார்முலா படித்து வச்சுக்கலாம். காலாண்டு என்ன வரும்? இங்கே 1/4 4n வரும். நம்ம ஃபார்முலா வச்சு போட பொருளை ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஒரு விஷயம் கவனிங்க, இது ஓராண்டுக்கு தான் உங்களுக்கு 12%. அப்போ அரையாண்டுனா நம்ம 6 எடுத்து கணக்கு போட்டுக்கணும், 6%. ஓகே. முக்கியமாக நம்ம ஒரு 8,000 கடன் வாங்கியிருக்கோம். அவங்க சொல்கிறாங்க 12% வட்டி உங்களுக்குன்னு சொல்கிறாங்க ஆண்டுக்கு. சரி, ஓகே பண்ணிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம 1.5 ஆண்டு கழித்து பணத்தை செலுத்துகிறோன்னு சொல்லியிருக்கோம், மொத்த தொகையும். அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் 6 மாதம் ஒரு வட்டி கட்டி கொடுங்க, அரையாண்டுக்கு ஒரு வட்டி. அதான் கண்டிஷன். அப்போ 1.5 ஆண்டுக்கு எத்தனை அரையாண்டுனா, ஓராண்டுக்கு 2 அரையாண்டு, 1.5 ஆண்டுக்குன்னா 3 இந்த அரையாண்டு. அப்போ 3 வாட்டி வட்டி கட்டணும், 3 வாட்டி வட்டி கட்டணும். புரியுதுங்களா? ஓராண்டுக்கு 2 6 மாதம், 1.5 ஆண்டுனா 3 6 மாதம், 3 தடவை வட்டி கட்டணும். 3 ஆண்டு கிடையாது, 3 தடவை. அமௌண்ட்டை பார்த்து 8,000, 12 பாதி 6 தான் எடுத்துக்கணும். 3 வாட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 2 அசல் 8,000, நம்ம 6 12 பாதி எடுத்துக்கணும், 6%. 3 தடவை வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். 1.5 ஆண்டுக்கு 3 6 மாதமா? முதல் தடவை வட்டி கண்டுபிடிக்குமா? முதல் தடவை வட்டி கண்டுபிடிக்கிறோம். 8,000க்கு 6/100 போட்டுக்கலாம். 6%னா 8,648 480 ரூபா. மொதல் 6 மாதம் வட்டி கண்டுபிடிப்போம். மொதல் 6 மாதம் இவ்வளோ வட்டி கட்டிருப்போம், 480. 2ஆவது தடவை போகும்போது நம்ம வட்டி கட்டலைனா அப்படின்னு நினச்சிக்கணும். கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி. நம்ம 8,000 வாங்கியிருக்கோம், அதுக்கு 450 ரூபா வட்டி சேர்த்தா 8,480 ரூபா. அதுக்கு ஒரு 6/100 பார்த்தோம்னா 0 அடிபட்டுருமா? இதை அடித்தோம்னா புள்ளியில் வந்துடும், ஏன்னா அடிபடாது. இப்போ பெருக்கிடுங்க. 848ஐயும் 6 பெருக்குனா 8,648 4, 624 28 மீது 2, 8,648 2 50. 8,648 மீது 4, 624 4 22 மீது 2 48 50. 50 88 இவ்வளோ வட்டிலாம் வராது. கூட்டி விடணும், கொஞ்சம் தான் கூடும். அப்போ கீழே 10 இருக்குதுன்னா 10ல் ஊற்றோம்னா ஒரு 508.88னா 80 ரூபான்னு அர்த்தம். 80 பைசா. புள்ளி 8னா 80 பைசா. அடுத்த 3 வாட்டி கண்டுபிடிப்போமா? 3ஆவது தடவை நம்ம ஃபஸ்ட்டு 6 மாதம் கட்டல, 2 6 மாதம் கட்டல, 3 6 போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேரில் 8,000 வாங்கியிருக்கோம், அடுத்த 6 மாதம் 8,480 மாறிடுச்சு. அடுத்த 6 மாதம் 8,480ஓட அந்த வட்டியை கூட்டிக்கணும். கொஞ்சம் பெரிய கணக்கு தான். பெரும்பாலும் 1 ஆண்டு கேட்டால் 2 6 மாதம் 2 வாட்டி கண்டுபிடிச்சா போதும். 3 கேட்டால் தான் அது 1.5 ஆண்டுனா 3 கண்டுபிடிக்கணும். கூட்டி பார்ப்போமா? 8,480 ஒரு 508 ரூபா
80 பைசா. இங்கே 8 8 9 8 8988.80. சரியான பார்த்துங்க. 8988.80க்கு ஒரு 6% பார்க்க போகிறோம். 6/100 அடிக்கலாம் வேணாம். 100 வகுத்தா புள்ளி 2 டிஜிட் வரும். சரிதானா? அவ்வளோதான். பெருக்குனா ரைட் சைடா வகுத்தா லெஃப்ட் சைடு. 89.88 இன்னொரு 8 0 விட்டுறலாமா? சரி, 0 இருக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம். புள்ளி தூக்க பார்த்துக்கலாம். இங்கே புள்ளி வந்துடுமா? 6 பெருக்கிறோம். 0 48 மீது 4 48 4 52. 8 48 4ங்க. 8 48 52 மீது 5 48 5 53 மீது 5 9 54 5 59 மீது 5 8 48 5 53. சரியான பாருங்க. அதாவது 100 வகுத்தா 2 டிஜிட் பாயிண்ட் நோத்தி போட்டுருங்க. 8 48 4 8 48 4 52 மீது 5 8 48 5 53 மீது 5 8 48 5 53. ஓகேவா? புள்ளி எங்கே வரும்னா 4 டிஜிட் பாயிண்ட் பண்ணுமா? 0 அடிபட்டுரும். கொஞ்சம் பெரிய சமமாக தான் இருக்குது. இந்த விடையெல்லாம் பாருங்கள். 450 500 அப்படி அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் கூடும். மொத்த விட்ட 3 கூட்டி போட்டுருங்க. ஒரு 480 ப்ளஸ் 508.80 ப்ளஸ் 539.328 கூட்டி போட ஆன்சரா? கூட்டி போட்டுங்க அப்படியே. எட்டு 2 11 மீது 1 10 18 மீது 1 4 8 12 மீது 1 6 11 4 15. எவ்வளோ? ரெடி தானேங்க? ஆயிரத்தி 528 1528.128. இதோட அடிச்சுட்டு 3ஆ மாற்றிக்கலாம். அப்படி விட இருக்கலாம். ஓகேவா? சரி, கூட்டம் சரியானு பார்த்துங்க. 8 10 மீது 1 480 508.80 புள்ளி சரியாக இருக்கணும். மறுபடியும் கூட்டி பார்க்குறேன். 530.3 2 8 இங்கே 0 போட்டுக்கலாம். இங்கேயும் 0 போட்டுக்கலாமா? அப்போ 8 2 8 3 11 மீது 1 10 18 மீது 1 4 12 மீது 1 10 11 15 சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த மாடல் பாருங்கள். ஒரு முக்கியமான மாடல். காலான்னு வந்தாலே அந்த கொடுக்கப்பட்ட பர்சன்டேஜை 4ஆல் வகுத்துங்க. அரைனா 2ஆல் வகுத்துக்கணும். கால்னு 4ஆல் வகுத்துக்கணும். ஓர் அசல் கூட்டு வட்டியில் எல்லாம் பழைய கொஸ்டின் மாடல் தாங்க. 15 ஆண்டுகளில் 3 மடங்கானால் எத்தனை ஆண்டுகளில் 81 மடங்காகும்? இது ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா வச்சு போட்டோம்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கிற சிரமம். இதுதான் ஃபார்முலா. எண்ணுக்கு 15 ஆண்டு போட முடியுமா? இப்போ என்ன ஆண்டு அங்கே 15 போட்டால் எப்போ கணக்கு போடுறது? அதெல்லாம் ஆகிற கதை இல்லை, லேட் ஆகிடும். ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இந்த 81 எடுத்து 3ஆல் வகுக்க போகிறோம். அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. வகுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 2 6 7 21 9 27 3 9. 81 4 3 இருக்குது. 3 பவர் 4ன்னு போட்டுங்க. இதுக்கு பேர் எண்ணு வச்சிங்க. எண்ணு 4.
ஆண்டுக்கு பேர் இயர் ஒயின்னு வச்சிங்க. எத்தனை ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு. இதை பெருக்கிப்பட ஆன்சர் 4 15 60 ஆண்டுகள் வரும். ஆன்சர் 60. அப்படி கவனிச்சிங்க. 60. வேறு இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். இன்னொரு ஷார்ட் மெத்தட் கவனிங்க. இந்த 3 எடுத்து பெருக்கிட்டே வர்றோம். 81 வரணும். 3 9 93 27 3 81 வருது. 4 தடவை பெருக்கியிருக்கோம். அந்த 4 எடுத்து இந்த ஈரை போட்டு பெருக்கினா ஆன்சர் கிடச்சிரும். நம்ம ஆன்சர்லாம் எழுதலை, அதனால் ஆன்சர் மட்டும் போட்டு காட்டியாச்சு. 4 ஆப்ஷன் எழுதலை. இது விடையும் கொடுத்துருந்தாங்க. 30 45 ஒன்று 60 இன்னொன்று 40. விடை 60. நான் கூட்டு வீட்டில் அதாவது முக்கியமான மாடல் மட்டும் எக்ஸாமில் கேட்குற மாடல் ஏற்கனவே கேட்ட கணக்கெல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன், பார்த்துங்க. அப்படி 4ஆம் மாடல். இது ஒரு கொஸ்டின் கேட்ட கணக்கு தான். ஓர் அசல் ரூபாய் 1000 எத்தனை ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகள் 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 1331 ரூபாயாக ஆகும். அவ்வளோதான் கொஸ்டின். நம்ம கணக்கு என்ன கணக்கு போடுறோம்? கூட்டு வட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ரைட். கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = P × 1 + R/100 பவர் n. இது வட்டிக்கான ஃபார்முலா கிடையாது, ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஏன்னா அமௌண்ட்டு மொத்த தொகை அதில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கூட்டுவட்டினா பெருசாக இருக்கும். கூட்டுவட்டி ஃபார்முலா அடுத்த போட்டுக்கலாம். இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஒரு கணக்கு கூட்டுவட்டி கொடுத்து உங்களுக்கு அதை எப்படி சால்வ் பண்ண சொல்லி தர்றேன். இப்போ கவனிமா, அசல் கொடுத்துருக்காங்களா? அசல் பி 1000 ரூபாய், ஆர் 10% வட்டி வீதம், என்ன தான் கேட்டிருக்காங்க. ஆண்டு கண்டுபிடிக்கணும். இது அமௌண்ட்டு, வட்டி கிடையாது. நம்ம பேங்கில் 1000 ரூபா போட்டிருக்கோம். எத்தனை ஆண்டில் 10%ல் இந்த அமௌண்ட்டாக மாறுன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ தான் அது. அமௌண்ட் 1331 ரூபாய். மொத்த தொகை நான் ஃபார்முலா கொடுத்து போடல, ஷார்ட்டாக போட்டு காட்ட போகிறேன். இதுக்கு விடையும் கொடுத்துருக்காங்க. ஓராண்டு, ஈராண்டு, 3 ஆண்டு, 2 ஆண்டு. ஒரே மெத்தடில் போட்டுக்கோ. ஃபார்முலா வச்சு போட்டால் பெருசாக இருக்குமா? ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன், 1ன்னு போட்டுக்கிறேன். 10,000க்கு 10% 1000மாமா? 1000. 1000க்கு 10%னா 10/100 0 அடிக்கலாம். ஒரு 100 ரூபா வட்டி வருது, அப்படியே இருக்கட்டும். 2ஆம் வட்டி, இது கூட்டு வட்டி தானே. அப்போ 1000ஐயும் 100ஐயும் சேர்த்தா 1100 ரூபா வரும். அதுக்கு 10% பார்க்கணும். அடித்தோம்னா 110 ரூபா வருது. இந்த அமௌண்ட் வர வரைக்கும் கணக்கு போட போகிறோம். இன்னும் 1100 தான் வருது. 3ஆம் ஸ்டெப்பு 1100 + 110 சேர்த்தோம்னா, தப்பெல்லாம் கூட்டி பார்த்துங்க. 1000 எவ்வளோ வரும் பாருங்க. 1100 ஒரு 110 0 1 2 1210 வருது. அதுக்கு 10% பார்த்தோம்னா 0 0 அடிச்சா 120 வருதா? ஓகே. இப்போ 1210ஐயும் 120 கூட்டி பார்க்குறோம். 1 3 3 1 நிப்பாட்டிங்க. நம்மளுக்கு தேவையான அந்த அமௌண்ட் வந்துருச்சு. எத்தனை வாட்டி கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கண்டுபிடிச்சா 3 ஆண்டு. இல்லை ஃபார்முலா வச்சும் போட்டு பார்த்துங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோ அதை கூட்டி தொகை, இது பேர் மொத்த தொகைன்னு பேர். இது பேர் அசல், இது பேர் வட்டி, இது பேர் மொத்த தொகை. ரைட், ஓகேவா?
சரி, நம்ம இன்னும் ஷார்ட்டாகவும் போட்டு பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க. இந்த இந்த மெத்தடை வச்சு பி கண்டுபிடிச்சிடலாம், ஆர் கண்டுபிடிக்கலாம், என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கேட்டால் இதாங்க ஏ. இந்த கணக்கில் 1000 ரூபாய்க்கு 10%க்கு 2 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு அமௌண்ட்டு. சரி, ஒரு சமயம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை பார்ப்போம், ஃபாலோ பண்ணிக்குமா? இது தெரியுதுல? சரி, அதாவது போன மெத்தட் ப்ராப்பர் மெத்தடில் போட்டு கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக போடணும்னா இந்த 1000ஐயும் இந்த 1390 எடுத்து எழுதிங்க. நம்மளுக்கு தெரியும் 1000 என்பது 10 கியூபு, இது 11 கியூபாக இருக்கும். மாறிலாம் வராது, மேலே கியூபில் கியூபு தான் வரும். இது முன்னாடி பெருக்கி பாருங்கள். 11 121 இண்டு 11 பெருக்குனா 121, இன்னொரு 121, 1 3 3 சரியாக வந்துருச்சு. ஓகே, மேலே 3 இருக்கிறதுனால 3 ஆண்டுகள் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம கூட்டுவட்டி நடத்திருக்கோம். அடுத்த மாடல் பாருங்கள், அது ஒரு முக்கியமான மாடல் தான். ஒரு அசலுக்கு பி கொடுக்கல, 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டி. இது அசல் கிடையாது, கூட்டு வட்டி, காமன் இன்ட்ரெஸ்ட். அசல் கேட்டிருக்காங்க, பி கண்டுபிடிக்கணுமா? நம்மளுக்கு கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம பொதுவான ஃபார்முலா ஏ தான் பயன்படுத்துகிறோம். பி × 1 + r/100 பவர் n. ஆனால் ஏ வந்து வட்டியை குறிக்காது. ஏ என்பது எதை குறிக்கும்னா அமௌண்ட்டை குறிக்குது, மொத்த தொகை. ஆனால் கொடுத்தது வட்டி, ஆனால் இங்கே அமௌண்ட் இருக்குது. இந்த ஃபார்மை பயன்படுத்தி கணக்கு போட முடியாது. கூட்டு வட்டினாலே பொதுவாக வட்டியில் என்ன அர்த்தம்? வட்டினா அமௌண்ட்லேருந்து அசலை கழிக்கணும். நம்ம ஒரு 10,000 பணம் போட்டிருப்போம், வட்டி சேர்த்து ஒரு 15,000 கொடுத்தா நம்மளுக்கு அது மொத்த தொகைன்னு பேர். அதில் அசலை கழிச்சோம்னா நம்மளுக்கு வர்றதான் வட்டி. இதான் ஃபார்முலாவா? அப்போ கூட்டு வட்டினாலே தனி வட்டி எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஃபார்முலா A - B CIன்னு போட்டுக்குவோம். ஏக்கு ஃபார்முலா மேலே கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு P × 1 + r/100 பவர் n - P அப்படியே போட்டுக்குவோம். பியை பொதுவாக எடுத்தோம்னா 1 + r/100 பவர் n. ஒரு எழுத்து வெளில போனாங்க 1 போட்டுக்கணும். இதான் வந்து ப்ராப்பராக கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. P × 1 + r/100 பவர் n -1. இதை வச்சு கணக்கு போட போகிறோம். இதை வச்சு கணக்கு ஏன் போட முடியாதுன்னா அமௌண்ட்டு கொடுத்தா தான் போட முடியும். வட்டி கொடுத்தா இதான் ஃபார்முலா. இதுக்கு ஆன்சரோட கொடுத்துருக்காங்க 7,000, 8,000, 7,500, 9,000. ரைட், கணக்கை பார்த்துங்க. வட்டி 820, 5%, 2 வருஷம். கூட்டு வட்டி கொடுத்தாச்சு. CI 820 ரூபா, பர்சன்டேஜ் 5%, ஆண்டு 2. பி கண்டுபிடிக்கணுமா? சரி, ஓகே. ஃபார்முலா பயன்படுத்தி போடலாமா? ஃபார்முலா வந்து வட்டிக்கு ஃபார்முலா P × 1 + r/100. கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்கும் பார்த்துங்க. -1. வட்டி 820 போடுங்க. பி கண்டுபிடிக்கணும். R வந்து 5/100, n 2 -1. குறுக்கு பெருக்கணும். 100 5 105/100 ஸ்கொயர்டு -1. இதை அடிச்சுக்கலாம். 2 5 20, 21 ஸ்கொயர் 441 தெரியும். 20 400 -1. 800 போட்டுக்கங்க. பி குறுக்கு பெருக்குங்க. 441 400 கழிச்சா எவ்வளோ வரும்? இப்படி பெருக்கணும். பெருக்கியாட்டவா? 441/400 -1 ஓர் 441 -400/400 கழிச்சா 41/400 வருமா? நம்மளுக்கு தேவை பி கண்டுபிடிக்கணும்னா பின்னம் தலைகளை மாறும். 820 400 மேலையும் 41 கீழே வந்துடும். இதை அடித்தா
2 வாட்டி 20, 20 400 8000. ஆன்சர் 8000. இந்த நம்பர் பற்றி 800 வருதா? இப்போ 800 வந்தால் 8000, ஏன்னா 8 5 40, இன்னொரு வாட்டி பெருக்கும்போது 4 2 8 மாறிடும். இதான் விடையாக இருக்க போகுது. சரிங்களா? இதை நான் செக் பண்ணி காட்டவா? ஷார்ட் மெத்தடில் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ சொல்கிற மெத்தடு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் பயன்படுத்திக்கலாம், பீக கண்டுபிடிக்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா பயன்படுத்தியாச்சு. இதான் கூட்டி வட்டிக்கு ஃபார்முலா. ஒரு வாட்டி பார்த்துங்க அப்படியே. ஓகே, இந்த கணக்கை நம்ம ஆன்சர் வச்சு போட்டு பார்க்குறோம். கவனிங்க. தனி வட்டி கூட்டு வட்டிக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். அதுலேயும் கணக்கு போட போகிறோம். தனி வட்டி கூட்டு வித்தியாசம் வச்சு கொடுத்து கணக்கெலாம் கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க. அசல் கண்டுபிடிக்கணுமா? ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 7000. இது வந்து தோராயமாக எப்படி கண்டுபிடிக்கிறது? 0 கட் பண்ணிக்கிறேன். நம்ம தனி வட்டிக்கு கணக்கு போகிறோம். தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. ஒரு தனி வட்டி கணக்கு சொல்லிக் கொடுக்கணும். சில முக்கியமான மாடல் மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த பர்சன்டேஜ் பார்ப்போம். 70 எடுத்துக்கிறேன், இந்த 5 எடுத்துக்கிறேன், 2 ஆண்டு எடுத்துக்கிறேன், பெருக்கிறேன். எவ்வளோ வரும்? 2 10 700 வட்டி வருது. இது பேர் வட்டின்னு பேர். ஏன் 0 கட் பண்ணணும்னா 100 அடிச்சிருக்கேன். பி ஆன்சர் 8000. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெருக்கிற ஈஸியாக முடிச்சிடலாம். 80 5 × 2 10 800 வட்டி வருது. ஏன்னா வட்டி தொகையை குறிக்கும். சி ஆன்சர் 7500, ஒரு 75, ஒரு 5 2 10, ஒரு 750 கிடைக்குது. டி ஆன்சர் ஒரு 9000. 0 கட் பண்ண 90, 5 2 10, 5 மாறாது, 2 மாறாது, 10, ஒரு 900 கிடைக்குது. நல்லா கவனிங்க. இந்த 4 ஆன்சரில் இதுக்கு பக்கம் உள்ள ஆன்சர் அதிகம் போகக்கூடாது. நியரஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் கிடைக்குது. இதோட குறைவாக இருக்கணும். குறைவான நியரஸ்ட்டு அதிகம் வரக்கூடாது, பக்கமாக இருக்கணும். இதுவும் பக்கம்தான், ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சர் 8000 கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை பயன்படுத்தி பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ரைட். தனி வட்டியை குறித்து கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த மெத்தடை வச்சு நான் கணக்கு போட்டிருக்கேன். எல்லாம் பொருந்துங்க, எல்லாத்துக்கும் பொருந்துங்க. அது ஆறா கணக்கு. இதுவும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓர் அசல் 5000க்கு 2 ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ். கொஞ்சம் ஃபார்முலா படிக்கணும். 2 ஆண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 3 ஆண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 ஆண்டுக்குன்னு கேட்டால் கூட்டு வட்டிக்குன்னா சிஐ, தனி வட்டி எஸ்ஐ மைனஸ் போட்டுங்க. வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸு. இதுதான் ஃபார்முலா. இல்லை என்னென்ன கேட்கலாம்? வித்தியாசம் கேட்கலாம், அசல் கேட்கலாம், ஆர் கேட்கலாம். இன்னொரு மாடல் நம்ம டிஃப்ரெண்ட் கொடுத்து வித்தியாசம் கொடுத்து வரைஞ்சி கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ வித்தியாசம் கண்டுபிடிக்கலாமா? பீனா அசலை குறிக்கும். அசல் 5000 ரூபாய் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஆண்டு 2 ஆண்டு ஷார்ட் ஃபார்முலா தான். ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ
இது கண்டுபிடிக்க போகிறோம். சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பி 5000 போட்டுங்க. ஆர் வந்து 5%/100 மேலே ஸ்கொயர் போடுங்க. 2 ஆண்டுக்கு 5000 2 வாட்டி பெருக்கணுமா? 5/100 இன்னொரு 5/100 ஜீரோ கட் பண்ணிக்கலாமா? ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கலாம். இனிமேல் அடித்தா 2 இருக்கும், அதனால் அடிக்காதீங்க. 5 25 125 125 மேலே இருக்குது. கீழே ஒரு சைபர் 10 வருது. ஒரு பாயிண்ட் பண்ணால் 12.5. அப்புறம் என்ன அர்த்தம்னா 12 ரூபா 50 பைசா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 50 பைசா. ஓகே, ஓகே, அடுத்த மாடல் பார்க்கலாமா? நிறைய பேர் கூட்டுவட்டி கேட்டிருந்தீங்க, போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த மாடல் இப்போ வந்து நம்ம கூட்டுவட்டி நடத்திட்டு இருக்கோம். அது ஒரு 10 மாடல் பார்த்துக்கலாம். இது போக மீதி எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கிளாஸ் சால்வ் பண்ணி காட்டுறோம். அந்த கணக்கு யாருமே சொல்கிறதில்ல. இது கணக்கு இருந்தால் கொடுங்க. அப்படியே 2 ஆண்டுக்கு ஃபார்முலா தெரியும். சிஐ மைனஸ் எஸ்ஐனா கூட்டுவட்டி தன்னுடைய வித்தியாசம் P × R/100 மேலே ஸ்கொயர் போட்டுங்க. இதுக்கு விடை கொடுத்துருக்காங்க. 6%, 7%, 8%, இன்னொன்று 5%. ஓகேவா? வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 51 ரூபா 20 பைசா. P 8000. இது அசலை குறிக்குமா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஆர் கண்டுபிடிக்கணும். பை 100 ஸ்கொயர்டு 51 ரூபா 20 பைசா. ஸ்கொயர்னா 2 வாட்டி பெருக்கணும். R/100 இன்னொரு R/100 ஜீரோ இன்னொரு ஜீரோ அடிச்சிருவோமா? சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன் அடிக்கலைன்னா நான் 100 அங்கே பெருக்கிக்க போகிறேன். 51 ரூபா 20 பைசா. இது வகுத்தா பெருக்கும். வகுத்தா பெருக்குமா? மீதி 80ம் ஆர் ஸ்கொயர் மேலே இருக்கும். நம்பரை பார்த்துங்க. 51 20 100 80 ஆர் ஸ்கொயர்டு. 7 51 20 அங்கே என்ன வந்துச்சு? 80 × ஆர் ஸ்கொயர்டு. இங்கே ஒரு 100 இருக்கா? 100 மறந்தாச்சு. 100 பெருக்கல் 80 × ஆர் ஸ்கொயர்டு. 100ல் பெருக்குனா புள்ளி போயிடும். ஒரு 10ஆல் பெருக்கினா ஒரு புள்ளி நவரும். 100 2 புள்ளி நவந்துருமா? 80 × ஆர் ஸ்கொயர்டு. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பெருக்கினா வகுத்தலாம் மாறும். பை 80 ஜீரோ அடிச்சிடலாமா? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 512/8 அடித்தோம்னா ஆர் 48 3 14 32 64. ஆர்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ 8% ஆன்சரு. ஆர்னா பர்சன்டேஜை குறிக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8%. நூறு அடிக்காமல் இருந்தால் குறுக்கு பெருக்கி புள்ளி எடுத்துடலாம். நம்ம புள்ளி இல்லாமல் கணக்கு போட தான் சீக்கிரம் முடிக்க முடியும். இதான் 2 ஆண்டுக்கு ஃபார்முலா. அடுத்து 3 ஆண்டு கணக்கு ஒன்று போடுவோம். அதுவும் கேட்பாங்க பரீட்சையில். போன குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுக்கு தனி வட்டி கூட்டியில் வித்தியாசம் கொடுத்து பி கேட்டிருக்காங்க. பி கொடுத்து வித்தியாசம் கேட்பாங்க. இல்லை அசலும் கேட்கலாம். அசல் கேட்டால் அப்படியே அதே மெத்தேடு தான். ஷார்ட்டாக போட்டுக்கவா? இந்த நம்பர் நோட் பண்ணிங்க. 512 வரணும். இப்போ
ஆர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டா 2 ஆர் ஸ்கொயர்டு. இங்கே ஒரு ஆர் இருக்குது. நான் 3 வாட்டி பெருக்கிறேன். ஏ 3 வாட்டி பெருக்கனா உங்களுக்கு வர நம்பரு 216 வருது. இங்கே சமதளமாக இருக்குது. பி 7 3 வாட்டி பெருக்கனா 343 வருது. அதுவும் சமதளமாக இருக்குது. 8 3 வாட்டி பெருக்கிறேன் 512 வருது. நம்பர் இருக்குது. ஆன்சர் 8. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆனா 2 வாட்டி, ஆருக்கு 1 வாட்டி, 3 வாட்டி பெருக்கியிருக்கேன். இல்லை இதை எடுத்து பெருக்கலாம். அப்படியே எந்த நம்பர் எடுத்து பெருக்க வேண்டியதான். 8 தானே இருக்குது உங்களுக்கு. இப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த இப்படியோட போட்டுக்கலாம். இந்த 8 எடுத்து எழுதிக்கிட்டு அதை 3 வாட்டி பெருக்கினா இந்த ஆன்சர் வருதா? அப்போ தான் ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, நம்ம கூட்டணி நடத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்த மாடல் பாருங்கள். ஒரு அசல் ரூபாய் 20,000க்கு 10% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டுவட்டி நன்மையில் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தனி வீடு தான் நிறைய மாடல் இருக்கும். கூட்டுவட்டி ஒரு 10 மாடல் தான் இருக்கும். அதை வச்சு தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இது 8ஆம் சம் போட்டு இருக்குமா? நல்லா கவனிங்க, ஃபார்முலா படிங்க. 3 ஆண்டுக்கு கூட்டுவட்டினா சிஐ, தனி வட்டி எஸ்ஐ, வித்தியாசம்னா மைனஸு. இதுக்கான ஃபார்முலா வித்தியாசம்னா மைனஸ் போட்டிருக்கோமா? என்ன ஃபார்முலானா பி இன்டு r/100 ஹோல் ஸ்கொயர்டு 3 + r/100. இதுதான் ஃபார்முலா. அப்படியே படிச்சிங்க. அப்படியே 2 ஆண்டுக்குனா இது மட்டும் இருக்கும். முன்னாடி எக்ஸ்ட்ரா செய்கிறது. 4 ஆண்டுக்கெலாம் ஃபார்முலா இல்லை, நம்மளுக்கு கணக்காக கொடுத்து போட்டுக்க வேண்டியதான். இது கணக்கப்படம் எப்படி போடணும்? தனி வட்டி கண்டுபிடிச்சி அப்புறம் கூட்டுவட்டி கண்டுபிடிச்சி 2 கழித்து போடணும். அதுக்குள்ளே ஃபார்முலா ஷார்ட்டாக போட போகிறோம். அசல்னா உங்களுக்கு பி, பிரின்சிபால்னு பேர் 20,000. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி வீதம் 10%. ஆண்டு என்பது என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கொடுத்து போட்டுக்கலாம். வித்தியாசம் போட்டுக்கலாமா? பிஐ மைனஸ் எஸ்ஐன்னு போட்டுக்கிட்டு அசல் 20,000 போட்டுங்க. ஆர் 10/100 ஸ்கொயர்டு 3 + r 10/100. 20 போட்டுக்குவோம். ஸ்கொயர் எப்படி இருக்குமா? 10/100, இன்னொரு 10/100. குறுக்கு பெருக்குங்க. 300 300 மொத்தம் 310 வரும். /100. எப்படி குறுக்கு பெருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. 3ஐயும் 10/100 பெருக்குனா அடிச்சும் போடலாம். 300 300 ப்ளஸ் 1 10 10 கீழே 100 அடிப்போமா? 0 அடிங்க. இங்கே 2 0 அடிச்சிருங்க. மாற்றி அடிச்சு போடாதீங்க. 1 0 அடிங்க, இன்னொரு 0 அடிங்க. 2 × 310 620 ரூபாய். நான் விடையை எழுதி போட விட்டுட்டு ஆன்சர் 620 தான். ஃபார்முலா படித்து கணக்கு போட்டுக்கலாம். இல்லை என்னென்ன கேட்கலாம்? வித்தியாசம் கொடுத்து அசல் கேட்பாங்க, ஆர் கேட்கலாம். நான் ஒரு அசல் கண்டுபிடிக்கவங்கள அடுத்த கணக்கில் வித்தியாசம் கேட்டால் இதான் ஃபார்முலா படிச்சிங்க. ஓகே, நம்ம கூட்டுவட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதில் 9ஆம் மாடல். ஒரு அசலுக்கு 8% ஆண்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டியில் வித்தியாசம் கொடுத்தாச்சு. டிஃப்ரென்ஸு வித்தியாசம் டிஃப்ரென்ஸு 197 ரூபா 12 பைசா. இனி அசல் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபார்முலா எழுதுவோமா? 3 ஆண்டுன்னு தெரியும் உங்களுக்கு. 3 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டியில் வித்தியாசம் பி இன்டு r/100 ஸ்கொயர்ட் 3 + r/100. 2 ஆண்டுக்குன்னா இந்த ஃபார்முலா. அப்படி கவனிங்க. அசல் கேட்டிருக்காங்களா? அப்போ அசல் தான் கண்டுபிடிக்கணுமா? பி கொடுக்கல, பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. எண்ணு தான் தெரியும். 3 ஆண்டு அங்கே 3 வந்துருச்சு. டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சா? சிஏ மைனஸ் எஸ்ஐ 197 ரூபா 12 பைசா. இதெல்லாம் பரிசையில் எழுத வேணாம், நேரடியாக கொடுத்து அப்படியே போட்டுடலாம். பி கண்டுபிடிக்கணும். ஆர் 8/100 3 ப்ளஸ்ஸு மேலே ஸ்கொயரு 8/100 போட்டாக்கலாம். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. அப்படியே அடுத்த பக்கம் போயிடலாமா? (8/100 ஸ்கொயர்டு
3 + 8/100 தானம்மா, சரியானு பார்த்துக்குமா? ஓகே, 197.2 பி ஸ்கொயர் ரெண்டு பெருக்குமா, 8/100 8/100 போகிற பெருக்குங்க. அப்படியே கொஞ்சம் பெரிய சம்பளம். ஆன்சர் வச்சோட கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9,000, இன்னொன்று 10,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சி வந்து ஒரு 10,500 கொடுத்துருந்தாங்க. டி வந்து நன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, குறுக்கு 100 ஓர் 100, அதாவது 100 3 308 308/100. சரியா? 300 308 308. ரைட். நம்ம இங்கே அடிக்கணும், தலைகளை மாற்றி அடிப்போம். இது அப்படியே இருக்கட்டும். பின்னும் தலைகளை மாறுமா? 100/8 மாறும். அதுவும் 100/8 மாறும். இது வந்து 100/308 மாறிடும். அங்கே பி அப்படியே இருக்கும். முதல்ல புள்ளி எடுத்துருவோம். இது 100ல் பெருக்கணும், புள்ளியெல்லாம் போயிடும். 1 0க்கு 1 பாயிண்ட், 2 0 2 பாயிண்ட் போயிடும். அப்போ 8 மணி கீழே போட்டுக்குவோம். 100/8 ஒரு 100/308. இதுதான் பி மதிப்பு. போன டிஎன்பிசி கொஸ்டினில் குரூப் 4ல் இதுமாரி பெரிய சமூகம் கேட்டிருக்காங்க. அதே மாடல் தான், நம்பர் மட்டும் வேறு. அடித்து பார்ப்போமா? எட்டல் அடிப்போம். 2 8 16, 3 37, 4 8 32, 5 51, 6 48, 3 32, 4 32. திருப்பி எட்டல் அடிக்கலாமா? அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 3 24, 6 8 வகுக்கா 0, 8 64. அப்படியே அடிச்சு போடலாம். முடிஞ்சு போச்சு. பிசி ஈக்குவல் டு 100 × 100 10,000. ஆன்சர் 10,000. ஒவ்வொன்றா கொடுத்து பார்க்கணும். விடைய வச்சோட கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா தப்பலாமல் இருக்கும். அடுத்த மாடல் பார்க்கலாமா? கூட்டுவட்டியோட ஒரு முக்கியமான மாடல். நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக கேட்கணும்னா அசல் கொடுத்து, வட்டி வீதம் கொடுத்து, ஆண்டு கொடுத்து, மொத்த தொகை கேட்டால் ஏ கண்டுபிடிச்சிங்க. வட்டினா அப்படியே கழித்து போட்டுடலாம். அசலையும் ஏயும் கழிச்சோம்னா வட்டி கிடச்சிரும். ரொம்ப கஷ்டம்னு கேட்டால் இது போல் கேட்டு விட்ருவானும். கூட்டுவட்டியில் ஓர் அசல் 2 ஆண்டுகளில் 24,200 4 ஆண்டுகளில் 29,250 உள்ளது எனில் அசல்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் வட்டி வீதம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் கணக்கு கூட்டு வட்டி கொடுத்தாச்சு. கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். A = P × 1 + R/100 பவர் n. கொஞ்சம் பெரிய சம்மு தான், கவனிச்சிங்க. இது ரெண்டுமே அமௌண்ட்டை குறிக்கும். 2 ஆண்டில் நம்ம தொகை இப்படி இருக்குது. நம்ம ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கோம் பேங்கில், ஒரு குறிப்பிட்ட வட்டி தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ தெரியாது. 2 வருடத்தில் 24,200 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. அதே அமௌண்ட்டு அந்த அசல் நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ போட்டோம்னு கொடுக்கல, நம்மளுக்கு தெரியும். 4 வருடம் கழித்து அசல் வட்டி சேர்ந்து இவ்வளவு இருக்குது அமௌண்ட்னு பேர். அப்போ நம்ம அசல் கேட்டிருக்காங்க. இப்போ 2 வாட்டி கணக்கு போட போகிறோம். ஏ வந்து எது பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்குமா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஆண்டு வந்து 4 எடுத்துக்கிறேன். அந்த 4 அப்போ அமௌண்ட் வந்து 29,282 போட்டுக்கிறேன். ஏ 29,282. பி கண்டுபிடிக்கணும். 1 + 6 தெரியாது, 100 அப்படி இருக்கட்டும். எண்ணு 4 வருஷமா 1 வச்சுக்கிறோம். 2வது என்ன பண்ணுறோம், இன்னொரு அமௌண்ட் இருக்கா, ஆண்டு 2 ஆண்டு. அப்போ அமௌண்ட்டு 24,200. அப்போ 24,200 இங்கே போட்டுக்கிறேன். பி அப்படியே இருக்கட்டும். 1 + R/100 ஆண்டு 2. 2வது ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ண போகிறேன். அப்போ தான் பி அடிபட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது 2 1 அப்படியே கவனிச்சிங்க. அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். ஆட் பண்ணிக்கலாமா? நான் அழைச்சிட்டு போட்டு காட்டுறேன், கவனிங்க. டிவைட் பண்ணுறோம். 1 பெரிய நம்பர், 2 சின்ன நம்பரா. டிவைட் பண்ணும்போது இது மேலே இருக்கட்டுமா, பை 24,200 கீழே இருக்கட்டும். பி 1 + R/100 பவர் 4. பி 1 + R/100
ஸ்கொயர் போட்டுக்குவோம். இந்த பி அடிபட்டுரும். இது ஒரு ஃபார்முலா. டிவைட்னா கழிச்சு போடலாம். ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஏ பவர் எம் மைனஸ் என். அப்போ டிவைட் பண்ணிக்கலாமா? இதை அடிக்கணும். இதை அடித்தோம்னா எதில் அடிக்கலாம் பாருங்கள், 2ஆல் அடிச்சுக்கலாமா? 11 அடிக்கலாம். 11 அடித்து போடலாம். 2 பவுன் 22, 2 பவுன் 22, 2 0 போடுவோம். 2 பவுன் 22, 7 72, 6 பவுன் 66, 66 பவுன் 66, 2 22 பவுன் 22 அடித்தாச்சு. 2ஆல் அடிப்போமா? 1 1 2 பவுன் 22ங்க. 2 22, 2 பவுன் 22, 2 0 ஓகே தான். 2ஆல் அடிப்போமா? ஒரு வாட்டி இப்படி வருது. இது அடித்தோம்னா 1 3 3 1 வருதா? சரி, இனிமேல் அடிக்கலாமா? 11 அடிப்போம். 1 பவுன் 100, 1 பவுன் 11, 2 23, 2 பவுன் 22 1. இனிமேல் அடிக்க முடியாது, அப்படியே வச்சுங்க. கொஞ்சம் பெரிய கணக்கு தான் பார்த்துங்க. 121/100. இதை மைனஸ் பண்ணால் 1 R/100. 4 2 கழிச்சா 2 வரும். இது அப்படியே இருக்கட்டுமா? உங்களுக்கு 1ஆவது ஈக்குவேஷன் பாருங்கள். 1ஆவது ஈக்குவேஷன் அழைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நம்பர் என்ன நம்பர் இருந்துச்சுன்னா 24200 P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் தான் 2ஆவது ஈக்குவேஷனாக இருக்கும். கம்மி நம்பர் போட்டிருக்கோம். ஏன் அதை எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு மதிப்பு தெரியும். இது அப்படியே இருக்கட்டும், பி அப்படியே இருக்கட்டும். இதோட மதிப்பு மேலே இருக்கு பாருங்க. 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் மதிப்பு 121/100. பி கண்டுபிடிக்கணுமா? பின்னம் தலைகீழாக மாறும். அப்போ 100 மேலேயும் 120 கீழே வரும். அடித்தா 2 வாட்டி வரும். ஒரு 200 100 பெருக்கணும்னா பி 200 × 100 எடுத்துனா 2 பவுன் 2 120 242 2 0. பி 20000 ஆன்சர் கிடைக்குது. இதாங்க அசல். ஓகேவா? இந்த கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு தான் பார்த்துங்க. அப்படியே நம்ம கூட்டுவட்டி நடத்துகிறோம். போன கணக்கு 10ஆம் கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு தான். ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்கன்னு அந்த மாரி கேட்பாங்க. இன்னொரு மாடல் பாருங்கள். இது ஒரு தவணை கணக்கு. கூட்டு வட்டியில் இன்ஸ்டால்மெண்ட் கணக்கு. அதுமாதிரி தனி வீட்டில் ஒரு கணக்கு நடத்தணும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு சொல்லுவோம், 5 இலக்க கணக்கு. அது உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுவும் கேட்குறாங்க. கடனாக பெறப்பட்ட ஒரு தொகை 5% கூட்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியுடன் சேர்த்து தலா ரூபாய் 882ஆக தலானா ஒவ்வொரு ஆண்டும் 2 வருட தவணை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறாங்க. திருப்பி செலுத்தப்பட்டால் கடனாக பெறப்பட்ட தொகை கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு வண்டி வாங்குவோம், ஃபுல் பணம் கட்டி வாங்கினோம்னா நம்ம லாபம் தான். இப்போ ஒரு 80,000 வண்டியை ஒரு 50 ரூபா கட்டிக்குவோம், பாக்கி 30 வந்து நம்ம தவணையாக கட்டுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு வட்டி போடணும். அது கூட்டு வட்டி கணக்கு தான். அது நம்ம ஒரு 10,000, அதாவது ஒரு 80,000 வண்டியை நம்ம தவணை முறையில் கட்டினா கட்டி முடித்தா பார்த்தா பாதிக்கு மேலே கூட வந்துடும். 80 ரூபா வண்டிக்கு 1.50 1.40 வரும். அது கூட்டு வட்டி கணக்கு. அந்த கணக்கு தான் இப்போ ஆன்சர் பண்ணுறோம். இப்போ தவணை கட்டுறது 882 போட்டுங்க. பர்சன்டேஜ் 5%. அது இந்த ஃபார்முலா கூட்டு வட்டி ஃபார்முலா இருக்குல்லங்க. P × 1 + R/100. அது டிவைடில் போட்டிருக்கேன். 1 + R வந்து R எவ்வளோதுன்னா 5%. ஓராண்டுக்கு 1 போடுங்க. இன்னொரு வருடத்துக்கு 2 போட்டிருக்கேன். அடுத்து பொதுவாக எடுத்துக்கலாமா? 882 பொதுவாக எடுத்துக்கிறேன். 1/1 + 5/100 பவர் 1 1/1 + 5/100. இது 2ஆவது வருஷத்துக்கு ஸ்கொயர் இருக்கும். குறுக்கு போயிருக்கோமா? 100 100 105 105/100 ப்ளஸ் அதே 100 5 105/100 ஸ்கொயர் போட்டுக்குவோம். 882 1 × 100 சாலையில் மாற்றிக்கலாம். அப்படியே 100/100
105 ப்ளஸ் அது 2 வாட்டி பெருக்கும்போது 100/105 இன்ட்டு 100/105. ஓகே, நம்ம இன்னும் அடிக்க ஆரம்பிக்கலை. இது எப்படி எழுதிக்குமா? 5ஆல் அடிக்கிறேன். 25 21 20 20 21 21 20/21 400/441. காமன் எடுத்து போட்டுக்கலாம். எல்சி எடுக்கவா? பெரிய நம்பர் 441 எல்சி எடுத்துக்கிறேன். எத்தனை 21 பார்த்தா 441 21 வாட்டி வரும். அதையும் 20ஐயும் பெருக்கிக்கணும். இதில் ஒரு வாட்டி வரும். 400 போட்டுக்குவோம். அப்படியே 882 கூட்டினா 420 ஒரு 400. இதை பெருக்கினா 2 420. அங்கே ஒரு 400 சேர்த்தா 820. 820/441. இதை அடித்தா 2 வாட்டி வருமா? 2 820 0 4 16. நம்ம வாங்கின பணம் எவ்வளோ வாங்கியிருக்கு? கடன் வாங்கினது 1640 ரூபா. சரிங்களா? வட்டியாக பார்த்தீங்கன்னா கூட போயிடும். 1640 ரூபா நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அப்படியே கவனிச்சிங்க. அப்படியே கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். இது போல் போடாமல் என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க. இவ்வளோ பெருசாக போட்டுச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ரைட், இந்த கணக்கு ஷார்ட்டாக போட்டு பார்ப்போம். உங்களுக்கு அசல் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு லாப நஷ்டலையோ வாங்கி விலை தெரியலன்னா நம்ம என்ன வச்சுக்குவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதாவது வாங்கி விலை தெரிஞ்சு பர்சன்ட் தெரிஞ்சால் விற்ற விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 100 கீழே இருக்கும். விற்ற விலை கொடுத்து வாங்கி விலை கேட்டாங்கன்னா 100 மேலே இருக்கும். அது போல் சொல்லியிருக்கோமா? அந்த மாடலில் இதை அப்படியே எழுதிக்கிறேன். ஒரு விலை தெரியலன்னா 100 மேலே போட்டுக்கணும். 100 5 கூட்டுங்க 105 வரும். ப்ளஸ் வருஷத்துக்கு 2 வருஷம்னா 105 2 வாட்டி எழுதிக்குவோம். 100 2 வாட்டி எழுதிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை காமன் எடுத்து போடலாம். இது அப்படியே இருக்கட்டுமா? ரெண்டுலேயும் காமனாக ஒரு 100ஐயும் 105 எடுத்துக்கிறேன். அப்போ 1 + இருக்கும். இந்த பக்கம் 100/105 இருக்கும். அதே கணக்கு ஷார்ட்டாக போட்டு பார்க்குறேன். 20 21 வருதா? இதையும் அடித்து வச்சுக்கோங்க. 20 21 வருது. $882 போடுங்க. 20/21 பெருக்கல் குறுக்கு பெருக்குங்க. 21 20 41 வருமா? 41/21. இதை அடித்தோம்னா எதில் அடிக்கலாம் பாருங்க. 3 அடிப்புமா? 7 3 21. 7 அடிக்கலாம். 2 3 6 28 9 3 27 4 3 12. மறுபடியும் 7 அடித்து பார்த்தோம். 4 7 28 2 7 14 1 21 2 21. 2 × 20 41 பெருக்கணும்னா ஒரு 40 41. 4 × 41 பெருக்கணும் 4 16 4 16. விடை கிடச்சிரும். விலை தெரியலன்னா என்ன பண்ணிக்கலாம்? 100 மேலே வச்சுக்கணும். 105 105 கூட்டு வீட்டில் உங்களுக்கு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 2 வாட்டி போட்டுக்கணும். எப்படி ஆன்சர் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இன்னைக்கு கணக்கெல்லாம் பெரிய செம்மாக தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்துங்க. நீங்களும் புக்கிலையும் ஓல்டு கொஸ்டின் ஒர்க் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க, ஆன்சர் பண்ணலாம். இல்லை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பர்சன்டேஜோ இல்லை தனி வட்டியோ நடத்தலாம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நடத்துவோம். ஓகே, தேங்க்யூ.